ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நமஸ்காரம். இந்த விஷயத்தை நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். எப்படின்னா, அஜித் சார் மாதிரி இந்த கிரிட்டிசம், இந்த ரூமர் எல்லாம் பார்த்தீங்க, கிசு இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அதுவே அவங்களே பேசிட்டு அடங்கிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தங்கமான மனுஷன் மேலே ஒரு படம் பயங்கரமாக ஓடிடுச்சு. இன்னொன்று, இந்த படம் ஓடினது மட்டும் கிடையாமல் இத்தனை நாள் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்கல்ல, 100 200 கோடி 500 கோடி 300 கோடி அப்படின்னு ஏமாற்றிக்கிட்டவங்க முகத்தறையை அப்புறம் கிழிச்சிருச்சு. ஏன்னா உண்மையான வசூலை இந்த படம் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து தேட்டர்ஸ்லேருந்துமே சொல்லிட்டாங்க. முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறானுங்க, படமே ஓடாமல் இருந்தால் கூட அந்த படம் ஓடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுத்து வேலை பார்த்துக்கிருந்தாங்கிறத இந்த படத்தோட வசூல் காட்டி கொடுத்துருச்சு. நிறையா பேர் ப்ரொடியூசர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் ஓப்பனாக பேசிட்டாங்க. இந்த குட் பேட் அகிலியோடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி. இதை தாங்கிக்க முடியல இவங்கனால். அஜித் சாரை பிடிக்காதவங்கனால தாங்கிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, அவர் மேலே வன்மத்தை கக்குறானுங்க. ஏன்னா இந்த அணிலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காசு வாங்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிற நிறையா யூடியூப் சேனல் இருக்கானுங்க. புதுசாக என்னென்னமோ பேர்லாம் இருக்குது அந்த யூடியூப் சேனலில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோவில் ஆங்கராக வந்தவங்களாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். இந்த பிஸ்மி வலைபேச்சு பிஸ்மி அப்புறம் 2-3 பேர்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. நடிகை ஹீரா அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்த சர்வசாதாரணமாக சொல்லிட்டாங்க. அது இன்றைக்கி பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு. அதில் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உண்மை எதுன்னே தெரியாமல் ஏட்டிக்கு புட்டியா. ஏன்னா கார் ரேஸோட அந்த வெற்றி, இன்னொன்று இந்த படத்தோட வெற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மிக உயரிய விருதான சவுத் இந்தியாவில் சிவாஜி கணேசன், ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் பெற்ற ஒரு பத்மபூஷன் விருது நம்முடைய அஜித் சாருக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத இந்த அணில் என்ன பண்ணுறான், இவனுடைய மேனேஜரை வச்சுக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதாவது அஜித் சாரை பிடிக்காதவன் அந்த நாதாரி பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீல்ட் அவுட்டான நடிகைகளை வச்சு தேவையில்லாத, அதாவது அஜித் சாரோட இமேஜை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பூரா வெளியே தெரிஞ்சானுங்க. எவன் இந்த வேலை பார்க்குறான் அப்படின்னு வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இன்றைக்கி எப்படி பிஸ்மி இவங்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ, அடி வாங்குறதுக்கு வெயிட்டாக இருக்கானுங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு ரசிகனாக நான் சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல மனுஷனுடைய நேமை கெடுக்க